நான் குறி வச்சுட்டேன், இனி மிஸ் ஆகாது. 2036 இதை நடத்தி காட்டுவேன். டார்கெட் வைத்த பிரதமர் மோடி. ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவது ஒரு நாட்டிற்கு பெருமை மட்டுமின்றி அதன் வாயிலாக சர்வதேச முதலீடுகள் மற்றும் உள்நாட்டு பொருளாதாரம் மேம்படும். மேலும் அந்த நாட்டு மக்கள் மத்தியில் ஒலிம்பிக் போட்டிகள் மீதான ஆர்வத்தையும் அதிகரிக்கும். இதனால் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் ஒலிம்பிக் போட்டிகளை தங்கள் நாட்டில் நடத்திட வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் முயற்சி மேற்கொள்கிறது. அந்த வரிசையில் இந்தியா 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்திட குறிவைத்திருக்கிறது. அதற்கான முயற்சிகளையும் இந்தியா மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். வாரணாசியில் 72வது தேசிய வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேசுகையில், நாட்டில் பல்வேறு துறைகளில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் நடைபெற்று வருகிறது. விளையாட்டுத் துறையும் அதில் ஒன்று. தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம், கேலோ பாரத் கொள்கை 2025 உள்ளிட்ட விளையாட்டுத்துறை சீர்திருத்தங்களை அரசு அமல்படுத்தியது. இன்று உலகமே நம் நாட்டின் வளர்ச்சியையும் பொருளாதாரத்தையும் பாராட்டி வருகிறது. இந்த முன்னேற்றம் பொருளாதார துறையில் மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையிலும் எதிரொலிக்கிறது. 2014ஆம் ஆண்டு முதல் பல்வேறு விளையாட்டுகளில் இந்தியாவின் செயல்திறன் வளர்ச்சி அடைந்து வருகிறது. இளம் விளையாட்டு வீரர்கள் ஆடுகளத்தில் நம் தேசிய கொடியை ஏற்றுவதை காண்பதில் நாடு பெருமை கொள்கிறது. தூய்மை இந்தியா, ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடங்கி வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இயக்கம் வரை நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு மாநிலமும் ஒருங்கிணைந்த சிந்தனையான இந்தியாவே முதன்மையானது என்ற எண்ணத்தோடு செயல்படும் வகையில் தேசமும் அந்த வழியில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. அரசும் சமூகமும் விளையாட்டு மீது அலட்சியமாக இருந்த ஒரு காலம் இருந்தது. இது வீரர்களிடையே அவர்களின் எதிர்காலம் குறித்து அவன் நம்பிக்கையை உருவாக்கியது. மிக சில இளைஞர்களே விளையாட்டை ஒரு தொழில்முறை அம்சமாக பாவித்தனர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் விளையாட்டு குறித்து அரசின் மனநிலையிலும் சமூகத்தின் மனநிலையும் மாறி இருக்கிறது. விளையாட்டுக்கான நிதி ஒதுக்கீட்டை அரசு கணிசமாக அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் வீரர்களின் நலன்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 20க்கும் மேற்பட்ட முக்கிய சர்வதேச போட்டிகளை இந்தியா நடத்தி இருக்கிறது. 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும். 2036 ஒலிம்பிக்கை இந்தியா திறம்பட முயற்சிகளை மேற்கொள்கிறது.